10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். நீங்கள் டைரக்ட் பண்ண முதல் படத்தை பார்த்துட்டு இளையராஜா என்ன சொன்னார் ரீரிகார்டிங் முன்னாடி? என்னடா படம் பண்ணுறீங்க? என்ன படம்? கோழி கூதம். படத்துக்கு பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் இது வைரமுத்துலாம் உட்காந்துருக்காரு. எல்லாம் படத்தை பார்த்துப்போ பாரதி ராஜா இருக்கா போட்டு காட்டி கொஞ்சம் இது பண்ண டைரக்ஷன் என்கிட்ட கொடுத்துருங்க. இதை பாரதி ராஜா தான் வந்து சரி பண்ணார், இவர் தான் வந்து சரி பண்ணார், எனக்கு பேர் வேண்டாம். இதை சரி பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்பு. அது சில சீன்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்தாச்சுன்னா சரியாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டேன். படம் எடுத்து வச்சுருக்கேன். கோழி கூது. படத்துக்கு பேருக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா படத்துக்கும் பேருக்கும் சம்மந்தம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பக்கத்தில் வைரமுத்து உட்காந்துருக்காரு. இவர் வைரமுத்து, அவர் வைரம் வச்சுருக்காரா முத்து வச்சுருக்காரா? படத்துக்கும் பேருக்கு சம்மந்தம் இருக்கணும்னு சொன்னால் வாலி சாருக்கு என்ன சொல்லுவேன் நீ சொல்லி இந்த மாதிரி அடக்கி ஜாலியாக போகிறது வழக்கம். வணக்கம். யார் பையன் எங்கே பார்த்தேன்? வணக்கம், என் பேர் பிரபு சார், நான் பெரிய ஃபேன். சித்ரா அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா சாருக்கு படம் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ சாருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா? பாட்டு இதை மியூசிக் போடலாம். அவர் ஆக்சுவலி இப்பெல்லாம் என் படத்துல மட்டும்தான் எழுதுறாரு. நீ அப்ப கொடுக்கலாம் திட்டம் எக்ஸ்பிரசிவ். இல்ல எப்படி நீங்க எழுதுற பாட்டு எப்படி பெருசா ஹிட் ஆயிடும், எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா சரோஜா சாமானி காலூர்ல இருந்து எல்லா பாட்டும் இதுவரை ஜல்சா பண்ணுங்கடா அப்படிப்பட்ட ஒரு எப்பவுமே பாசிட்டிவா எழுதுவாங்க அப்பா. டிஸ்கஷன் வந்தேன் இப்ப வந்து கரெக்டா எல்லாம் நான் உங்களோட இன்டர்வியூ தான், இப்ப லைவ் இன்டர்வியூ தான் பாத்துட்டு இருந்தோம். நடக்குதுன்னு சொல்றாப்ல. கதை விவாதங்கள் போயிட்டு இருக்கு. எந்த ஊர்ல இருக்கிற நீ? நான் உங்ககிட்ட சொன்னேன் அதே ஊர் தான். எனக்கு தெரியும். நான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க இந்த நிகழ்ச்சியில பல ரகசியங்களை சொல்றது இல்லைன்னு விட்டுறோம். நாங்க விட்டுறோம். அப்படி இப்படியே சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க பாவம் சுப்பண்ணா. நீ வந்து நீ என் பேரை ரொம்ப மறைக்கிறேன். நான் சென்னை 6/28 கதை வந்து நம்ம வீட்டு முன்னால நடந்தது. அதை வச்சு படம் எடுக்கலாம் சொன்னோன்னா அதை படம் எடுத்து டைரக்ஷன் நீ உன் பேர் போட்டேன். அதே மாதிரி மாநாடு படம் வந்து ஒரு கலெக்ஷன்ல அவன் போயிட்டு வரான்ற மாதிரி ஒரு கரெக்டா சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ என்னது கரெக்டா சொல்லு. மாநாடு என்ன ஆச்சு கரெக்டா சொல்லு. மாநாடு அவன் அந்த பிளாஷ்பேக் அந்த இதுல வந்து அதெல்லாம் உதயநிதியில பிறந்த அதுக்கு பேர் ரீகலெக்ஷன். நீங்களாம் படிச்சவங்களா உங்களை லண்டன்ல படிக்க வச்சா? நான் படிச்சேன்னா எங்க ஊர்ல ஹைஸ்கூல்ல கூட தாண்டல. எனக்கு வர இங்கிலீஷ் லண்டன் படிப்பு வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா, take it mind I'm talk with English, I walk with English. Okay, I know English. Very nice. Okay, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்லமா நீங்க சொன்ன actually நீங்க சொன்ன கதைகள் தான் நான் வந்து actually படம் அது எங்கயாவது மூல கதை அப்பா அப்படினு சொல்லி போடலாமே. அது ஏன் போடுறது இல்லன்னு சொன்னா தெரியுமா? எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுமே. இப்ப டிஸ்கஷன்ல இருக்க நான் சொன்ன கதை தான். ஆமா, நீ சொன்ன கதை. நான் அதை சொல்ல மாட்டேன். யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். நான் இந்த கதைகளா மங்காத்தா பாரு, மங்காத்தா போட்டிருக்கலாம். நீ வந்து மூலக்கதை அப்பா அப்படின்னு போட்டிருக்கலாம். எனக்கு ஒரு பேர் தானங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்காங்க பிள்ளைங்க. நான் என்ன பண்றது? நாங்க என்னதான் பண்ணாலும் அது கரகாட்டக்காரன் மாதிரி வர மாட்டேங்குது. எடுத்து பாருங்களேன் பாப்போம். நிஜமா ஒன்னாலே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் அப்படி சொல்லாத. இல்ல முடியாது. அமைச்சதான் விளையாட்டுத்தனமா எடுத்த படம் இல்ல. அது மாதிரிதான் நீயும் ஜாலியா எடுக்கிறேன்னு எல்லாருமே சொல்றாங்க. பிரபு டைரக்ட் பண்ணா ஜாலியா இருக்கும், ஒரு டென்ஷனே இருக்காது, ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாருன்னு. அதுலயும் என்ன பார்த்து காப்பி அடிச்சிருக்கு. ஃபுல்லாவே ஒன்ன பார்த்துதான். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப அருமையான விஷயம் வந்து எனக்கு கிடைச்ச பிள்ளைங்க அப்படின்னு. அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுக்கலன்னா ஆமா, ஏன்னா பூஞ்சோலை படத்தை வந்து ரிலீஸ் பண்றேன்னு த்ரெட் வச்சிருக்காரு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவர் நடிகர், நானும் நடிகர், 2 நடிகர். உண்மையிலேயே வந்து சித்ரா அங்கிள் தான் வந்து ஃபர்ஸ்ட்
அவர்கிட்ட வந்து அவரோட ஷோல வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த கேள்வி என்னன்னா வந்து, உங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் டேட் கொடுத்தாங்கன்னா எந்த டைரக்டரை வச்சு நீங்க படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை அவரு வெங்கட் பிரபு அப்படின்னு. அதுதான் பலிச்சுது, அவங்க சொன்னதுதான். அது நிஜமா ரொம்ப அவங்களோட ஆசீர்வாதம். என்னெல்லாம் குழந்தைல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. விஷுவல் திங்கிங் தான். சரி, இப்ப நீங்க சொல்றது பலிக்கணும். இப்ப வெங்கட் பிரபு படத்துல நான் இருப்பேன், ஏதாவது ஒரு சின்ன சீன்ல நிச்சயமா பலிக்கணும். வார்த்தை பலிக்கணும். நானு பிரேமுக்கு அப்பாவை போட்டுரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்பதான் நான் பார்த்தது. இப்போ பொட்டு வச்ச தங்க கூட சாங் இப்ப ஆக்சுவலி இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து வெறும் நீங்க எழுதின பாட்டு மட்டும் தான் வந்து நாங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொர்க்கமே என்றாலும் நான் சொர்க்கமே என்றாலும் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து பொட்டு வச்ச தங்க கூட, அப்புறம் ரெட்ரோல பாத்தீங்கன்னா வந்து செனோரிட்டா ஐ லவ் யூ வரும். அப்புறம் வந்து டாடி டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே, அதுவும் ரெட்ரோல வரும். அப்புறம் வந்து ஆக்சுவலி வந்து கூலியோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வந்து செண்பகமே செண்பகமே வரும். ஆமா ஆமா, செண்பகமே செண்பகமே. அதுவும் இப்ப நீங்க எழுதின பாடல் தான் இப்ப இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் விரும்புறோம்னு நினைக்கிறேன். யாருமே பணம் தர்றதில்லடா. அண்ணனாவது ஸ்ட்ரைட்டா கேஸ் பண்றாரு. நான் போயிட்டு விட்டு கொடுத்துட்டு போறப்பா, எனக்கு மறுபடியும் அட்ரஸ் கொடுக்குறீங்க, நல்லது. காலத்தால் அழிக்க முடியாத அற்புதமான விஷயம் பாரு. ஐ மீன் காலத்தை தாண்டி கூட உன்னோட ஒர்க் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கூட வந்து அதெல்லாம் பணத்தை தாண்டி அதெல்லாம் வந்து அந்த லவ், அந்த சாங் இப்போ கேட்டாலே எல்லாருக்குமே வந்து அது அப்போ அமர் சார் எழுதுன சாங் இப்போ யூஸ் பண்றோம் அப்படின்ற போதே வந்து எங்களுக்கெல்லாம் எங்க அப்பா சாங் தான் யூஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு பெருமையான விஷயம். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் பிரபு. ஆஹா, தேங்க்யூ 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 அங்கிள், தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ அங்கிள். இது விஷுவல் திங்கிங் தான், ரொம்ப சந்தோஷம். விஷுவல் திங்கிங் தான், வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். லவ் யூ அங்கிள், தேங்க்யூ 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 சோ மச். நீ ஒரு பாட்டு, உனக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு, ஏதாவது பாடு. கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை வற்றிடுமா, உன்னை எண்ணி மூச்சு இருக்குது, உள்ளூரில் என்ன நம்ம பேச்சு இருக்குது, கல்யாணமா கச்சேரியா தங்காதடி நெஞ்சு, காத்திருக்குது காத்திருக்குது, தண்ணீரில் தத்தளிச்சு தண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. உங்க டைரக்ஷன் திறமையை பார்த்துட்டு என்ன சொன்னார் இளையராஜா? கோழி குதிலையா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டு நல்லா தேர்த்திட்டாங்க. ஏதோ மோகம் பாட்டு, ஏதோ மோகம் அந்த பாட்டு போட்டது அண்ணன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்டா சொல்லி இந்த சாங் போட்டார். அதில் அண்ணன் ஐடியா சொன்னார். நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட இல்லை, அதாவது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ சாங் வரும், சாங் ஆரம்பிக்கும். இந்த கார்னர்லேருந்து கலர் அப்படி வந்துட்டே இப்படி வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது நம்ம லேபில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டை கலர் அப்படி கொண்டு வரதுக்கெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சதுனால அந்த ஐடியா பார்த்துட்டு வெறுமனே எடுத்த ஷார்ட்டை வச்சு அந்த பாட்டை போட்டோம். வணக்கம் கங்கையமரன் சார், வணக்கம் சித்ரலட்சுமணன் சார். என் பேர் முரளி கிருஷ்ணன் சார், சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இளையராஜா சார் பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரியும். காலையில 7 மணிக்கு வந்துருவாரு, அவரே நோட்ஸ் எழுதுவாரு, எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா அதுல எல்லாமே இருக்கும், என்னென்ன நோட்ஸ், யார் போடணும், எப்படி போடணும், அதெல்லாம் நீங்களாம் பார்த்து நீங்களாம் இது கொடுத்துருப்பீங்க. இப்ப நீங்க இசையமைப்பாளர் ஆன போது உங்களுடைய பாணி அதை ஃபாலோ பண்ணீங்களா, இல்ல நீங்க டைரக்டர் மாதிரி ஜாலியாவே அதையும் மியூசிக் போட்டீங்களா? இல்ல, எங்க லைஃப் ஆம்பிஷன் என்னன்னா, இசை வந்து இளையராஜா தான், பாட்டு எழுதுகிற வேலை மட்டும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு படத்தை புக் பண்ணிவிட்டு, மலேசியா வாசும் விஜய்ங்கிறவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தை புக் பண்ணிட்டேன். வாசு வந்து ஃபாதராக நடிக்கக்கூடிய ஒரு கதையை ரெடி பண்ணி சூப்பராக இருக்கணும்னு அந்த ப்ரொடியூசர் கேட்டிருக்காங்க. புது ப்ரொடியூசர், தெரியாது சினிமா பற்றி. யார் மியூசிக் போடலாம், இளையராஜா போடலாமா? இளையராஜா போட்டு வச்ச மிச்ச டியூன்லாம் அமர்கிட்ட தான் இருக்குது, நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் செலவு பண்ணால், அமர் போட்டு பிடிச்சோம்னா அந்த டியூன்லாம் அங்கே போட்டுருவான்னு சொல்லிட்டு என்னை போட்டாங்க.
அந்த மாதிரி தான் நான் மியூசிக் டைரக்டரான மியூசிக் டைரக்டராக இருந்தது. அந்த மாதிரி அது மாதிரி தான் வந்தது. அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அது வந்து அதை அண்ணனை மாதிரி அந்த ராகத்தில் உள்ள பாடினா சுரத்திலே பாடுவார். நமக்கு அதில் நமக்கு பாட்டணுங்கிற எய்மில் தான் எனக்கு இருந்தேன். நான் மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற எய்ம் இல்லை. ஆனால் அண்ணனுடைய பாடல்களையும் பழைய பாடல்களையும் நினைக்கும் போது அந்த ராகத்தில் இப்படி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி நான் நிறைய பண்ணிருக்கேன். அண்ணனுடைய பாடல்கள் சாயலில் இருக்கணும் அப்படின்னு. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட பிஜிஎம் தாறுமாறாக இருக்கும். எனக்கு அசிஸ்டண்ட் எனக்கு நோட்ஸ் எல்லாம் எழுத தெரியாது. அசிஸ்டண்ட் ஃபில் பண்ண இருக்காருங்க, இந்த கோவர்த்தன மாஸ்டர் இருக்காங்க, அவங்கள வர வச்சுட்டு நான் இப்போ பேக்ரவுண்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது மேலே இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கணும், ஹார்மோனியத்தில் வாசி கட்டணும்னு அவங்க அதை விட பெட்டராக கொஞ்சம் பேக்கிங்லாம் பண்ணிட்டு மெயின் மெலடி வச்சுட்டு அப்படி பண்ணுவாங்க. அப்படி தான் மியூசிக் எழுத தெரிஞ்சால் எல்லாத்தையும் எழுதிடுவோம், நமக்கு ஐடியா வந்துடும். அதில் கவனம் நான் செலுத்தலை. ஏன்னா பாட்டு எழுதிட்டு இருந்தேன், டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், மியூசிக்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால் அது கொஞ்சம் கஷ்டம் வந்தது. அதனால தான் அப்படி அது அப்படி ஆகிப்போச்சு அந்த விஷயங்கள். ஒரு நாளைக்கு 2 பாட்டு 3 பாட்டுலாம் அவர் இசையமைப்பாருன்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளா 2 நாளா எப்படி உங்களுடைய பாணி எப்படி இருக்கும்? எனக்கு காலையில் ஒரு பாட்டு மத்தியானம் ஒரு பாட்டு தான் எடுப்பேன் சார். மற்ற நேரம் என்னென்னா அண்ணன்ட்ட போய் அண்ணன்ட்ட பாட்டு எழுத வேண்டிடுவோம். இங்கே பாட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு அவங்க பேலன்ஸ் பண்ண சொல்லிட்டு அண்ணன்ட்ட போய்டுவோம். அண்ணன்ட்ட போய் பாட்டு எழுதுவேன். இப்போ அப்படி இருந்தால் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இடம் நேரமே இருக்காது, அந்த மாதிரி ஓடிட்டே இருப்பேன். அப்படி இப்போ மாறி மாறி போகிறனால எனக்கு ஒரு பாட்டு 2 படமும் கம்மி தானே. அண்ணனுக்கு அப்போ படம் இருக்காது, எனக்கு நிறைய படங்கள் பூஜை நடந்துட்டு இருக்கும். படங்களில் வெளி வரல, நிறைய படம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வாழை மரத்தை குத்தகை எடுத்துட்டான், வாரம் கட்டிக்கிறான்னு சொல்லி இந்த கிடலாம் பண்ணிருக்காங்க எல்லாம். அது மாதிரி எல்லாருக்கும் லகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால இளையராஜா டியூன்லாம் என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி மௌன கீதங்களில் கூட அந்த மாதிரி ஷார்ட் வச்சுருப்போம். அண்ணா வந்து நோட்ஸ் எழுதி இப்படி போடுவார். நான் என்னோடய ஃபிகர் வந்து கார்ட்டூன் வந்து அந்த நோட்ஸ் இந்த பக்கம் திருட்டிட்டு வந்து இங்கே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி போட்டு இசை கங்கைபரன் சொல்லி போடுற மாதிரி எடுத்தோம். அது மாதிரி அவர் இல்லாமல் நாங்கள் இசையில் இல்லை, அதுதான் விஷயம். அவர் இல்லாமல் நான் பாடலாசிரியனாக வந்திருக்க முடியாது சினிமாவில். அவர்களில் அதான் எல்லா புகழும் இறைவனுக்காங்கிற மாதிரி எல்லா புகழும் எங்கள் அண்ணா இளையராஜாவுக்கு தான். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. சந்தோஷம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டைரக்ஷன் துறையில் மிகப்பெரிய வெற்றியை குவிச்ச இயக்குனர் நீங்கள். உங்கள் கரகாட்டக்காரன் படத்துடைய வெற்றியை வந்து திரும்ப வந்து யாரும் தொடக்கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தில் 13 சென்டரில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சுன்னா. ஆமாம், இது ஒரு ஷோ ஓட்டி ஒரு வருஷம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ போட்டு ஒரு வருஷம் ஓட்டி நாங்களும் ஒரு வருஷம் ஓட்டிட்டோம். ஆனால் மனசாட்சியை அவங்க தொட்டு பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு 13-14 தியேட்டரில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே 400 நாள் 500 நாள் ஓடுற இப்போ படமாக இருந்தது கரகாட்டக்காரன் படத்தை பொறுத்த வரைக்கும் பல சாதனைகளை சொல்லுவாங்க. அதில் பொன்னமராவதி அப்படின்ற ஊரில் நடுவில் 3 நாள் ரீலே கிடையாது. ஆனாலும் அந்த ஊரில் 100 நாள் போயிருக்கு. அதாவது ஜனங்க எதை பற்றியுமே கவலைப்படல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு. அந்த டைரக்டர் பெரிய ஆளுங்க, ரொம்ப அதிசயமான ஆள், ரொம்ப தாட்டு வந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு. பயங்கரமான ஆள். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுவா. அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல கடை வீதி கலகலக்கும் எங்க அக்கா மக அந்த பாட்டு இருக்கலாங்கம்மா. ஆமா, அது நம்ம கடை வீதியை இது யோசித்து எழுதுனீங்களாங்கம்மா? இல்லைப்பா, அது சிச்சுவேஷன் சொல்லும்போது அவங்க கதைக்கு போயிடும், நமக்கு அதெல்லாம் வராது. நான் அந்த நேரத்தில் ஊரில் இருந்த நேரத்தில் லவ் பண்ணுற வயசில் இருந்தேன். கடை வீதி கலகலக்க எங்கள் அக்கா மகன் நடந்து வந்தேன் நான் எழுதுறதுக்கு, அதெல்லாம் நினைப்பு வராது. ஏன்னா அப்போ அது இப்போ சின்ன வயசு இல்லையா, நான் பாட்டு எழுதுறது 12 வயசு 13 வயசில். அப்போ இது அந்த தாட்டில் வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. அவங்க கதை சொல்லும் போது இப்படி வர்றா, கடை வீதியில் வர்றா, அவளை கிண்டல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா நம்ம கடை வீதி கலகலக்கும் எங்கள் அக்கா மக நடந்து வந்தான்னு போட்டு பாட்டு எழுதணும். அந்த நினைத்தது யாரோ சாங் ஒரு தடவை நான் ஸ்டேட்டஸ் வைக்கும் போது நீங்கள் பார்த்து சூப்பர் கண்ணான்னு அனுப்பியிருந்தீங்க. அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டாங்க மாமா? எல்லா பாட்டுமே பிடிக்குமா, எதை பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். நல்ல பாட்டு அது. அதில் இப்போ ரொம்ப பெருமை என்னென்னா ஜிக்கி அவங்க பாடின பாட்டு அது. நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே என்ற பாட்டு ஜிக்கேம்மா பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா திடீர்னு கூப்பிட்டு அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டாங்க. அது ரொம்ப அதான் சொன்னேன், கொடுத்து வச்ச பிரவீன். நம்ம யாரும் வேடி நேசிச்சிங்களோ அவங்க எல்லாரையும் போய் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு. அதான் பெரிய விஷயம். சரிங்க, தேங்க்யூ. ஒரு பக்கம் டைரக்டராகவும் இன்னொரு பக்கம் ஒரு நடிகராகவும் 2 பசங்களும் வருவாங்கன்னு எப்போது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த 2 பசங்களே லண்டனுக்கு நான் அனுப்புறதுக்கே காரணம், இவங்க கேமரா வச்சு ஷூட் பண்ணணுன்றாங்க.
எனக்கு வீடியோ கேமரா வாங்கி கொடு. அப்போ இதுக்கு போயிருக்கோம், ஹாங்காங் போயிருக்கோம் கச்சேரிக்கு. அங்கே வந்து எனக்கு வீடியோ கேமரா, எதுக்கு வீடியோ கேமரா, நல்ல கார்த்திகெலாம் வச்சுருக்கோம், நாங்களும் ஏதாவது எடுத்துக்கிறோம். இது மாதிரி இந்த கேமரா தொடுறதால இந்த சினிமா வெளில வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களாம் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி, எனக்கு முன்னோடியாக பாலசுப்ரமணியன் தான். ஏன்னா வந்து சரணுக்கு நல்ல படிப்பு வரல, அவன் வந்து அமெரிக்காவை காமிச்சு படிக்க வச்சிட்டான். இதை மைண்டில் வச்சுட்டு இருந்தான். என்ன பண்ண பால்கிட்ட கேட்டு, டேய் இவன் சினிமாவில் வர்ற மாதிரி ஐடியா இருக்கிறப்பா, அவனுக்கு ஏன் தள்ளி விடணுன்னு அவன் படிக்கிறான், நீ அமெரிக்காவில் பண்ணிவிடு அப்படின்னு கைட் பண்ணால் கரெக்டாக வந்து அங்கே படிக்க வச்சான். எது சினிமாவுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக, வெங்கட் பிரபு பிரேமிலா வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணோம். அப்போ வந்து அவனுக்கு போனானுங்க, படிச்சுட்டு பிரபு வந்து மற்ற நேரங்களில் தியேட்டரில் டிக்கெட் கிளிக்கிற வரைக்கும் போயிட்டான். படத்தை பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணலாம். அவருக்குள்ளே சினிமாவுக்கு வரணுங்கிற ஐடியா இருந்திருக்கு. நான் வரக்கூடாது, ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் அது படக்கூடாதுன்னு நம்ம தானே கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து நல்ல ஜம்முன்னு வந்துட்டாங்க. இரு பெரும் ஆளுமைகளுக்கு மாலை வணக்கம். வணக்கம். நன்றி சார். கங்கைபுரம் சார். சொல்லுங்கம்மா. டப்பிங் ஆர்டிஸ்டா அவங்களோட பணி எப்படி சார்? கற்றுக்கிட்டோம். நான் 2-3 படத்துக்கு பேசியிருக்கேன். பூட்டாத பூட்டுகளுக்கு அந்த ஹீரோக்கு வாய்ஸ் என்னது தான் மகேந்திரன் நான் பேச வச்சாங்க. அதே மாதிரி பாரதிராஜா நான் வந்து அந்த புதிய வார்ப்புகளை நான் நடிக்க வேண்டியது உங்களுக்கே தெரியும். எனக்கு இப்போ மேக்கப் டெஸ்ட்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் நான் நிறைய படங்கள் இதை சில்லற படங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஆனால் நிறைய வர முடியாது போருக்கு நான் சொல்லி விட்டோன்னே தான் பாக்கியராஜ் போட்டாங்க. பாக்கியராஜ் வந்து நடித்தார். அண்ணனுக்கு பாக்கியராஜ் பேச அது என்னவே மனசில் வச்சுருந்தனால என் வாய்ஸாக வரணும்னு சொல்லி என்ன பேச வச்சார். அதில் வந்து டப்பிங் கற்றுக்கிட்டேன். அதில் போய் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பேசுகிறேன். பாமா விஜயம் பேசினேன், பாமா ருக்மணி, அதுக்கப்புறமேல போட்டாத பூட்டுக்கள், இது மாதிரி நிறைய படங்களில் டப்பிங் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எந்த வேலை கிடைச்சிருந்தா விட மாட்டேன். நம்ம தான் அகல் விளக்குகள். அதே மாதிரி சார் ஏதோ நினைவுகள் சாங் எங்க காவேரி பற்றி எழுதியிருக்கீங்க. காவிரியில் குளிச்ச ஆளுகள் தான்மா நாங்கள்லாம். எங்கே உறையூரில் இருந்துட்டு நடந்து வந்துட்டு காவிரி எங்கே வருது எவ்வளோ தூரம் பாருங்கள். அங்கே வந்து காவிரியில் குளிச்சுட்டு போவோம். நடந்து தான், வேறு அவ்வளோ வசதி இருக்காது. அங்கேருந்து உறையூர்லேருந்து நடந்து வந்து அங்கே போய் காவிரியில் குளிச்சுட்டு மறுபடியும் இங்கே நடந்து வந்து இங்கே பார்க்குறோம். அந்த மாதிரி குளிக்கிறதுனா அப்போ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடுவோம். எங்கள் அண்ணன் திட்டம் பெரியவர், என்னடா போய் இப்போ இது பண்ணிட்டு வரீங்க. சின்ன பசங்களாக இருக்கும்போது அது ஒரு பெரிய ப்ரெஷர் இல்லை. நல்ல எல்லா சந்தோஷமும் கிடைச்சிடும் வாழ்க்கையில். அதுதான் பெரிய விஷயம். பக்கத்தில் ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பார்த்தா அண்ணனோட ஞாபகம் வரும். ஆமாம் சார். இன்னும் கல்வெட்டில் இருக்கு சார். ஆமாம். புரட்சி தலைவர் திறந்து வச்சார் March 25. ஆமாம். அந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். அண்ணன் வரல, அதுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கேன், வரலடான்ட்டார். நான் போனேன். நான் போய் கீழே இருக்கேன். கீழே இருந்தோடனே என்னை வந்து மேலே மேடையில் அவங்களாம் மேலே ஒரு மேடையில் இருக்காங்க. ஒரு இவர் ஸ்ரீபால் சார்கிட்ட சொல்லி, ஏங்க என்ன தலைவரை பார்க்கணுன்னொன்னே அவர்கிட்ட போய் சொல்லுங்க கங்கைமரன்னா வர சொல்லிட்டார். எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மேடையில் நான் மட்டும் ஏறிக்கிறேன். சாங்கு போகிறோம். இப்படி கட்டி பிடிச்ச படம் அது ஹிண்டில் இருக்குது. அந்த படமெல்லாம் நான் அதான் அனுப்புகிறேன். அது எப்போ போடுவீங்க உடனே அது மாதிரி நிறைய பெருமைகள் உண்டு. நான் நிஜமா எம்ஜிஆர் உங்க மேலே ரொம்ப பாசம். அவர் கடைசியாக கலந்துக்கிட்டது வெங்கட் பிரபுவோட மிருதங்கரகத்தை தான் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் உங்கள் படம் 2 தான் அவர் கலந்துட்டார் நிகழ்ச்சி. அவர் சிவாஜியை பார்க்க கிஸ் பண்ணுவார், நம்பியார் போய் எனக்கு கண்ணை தான் காட்டிகிட்டு இருப்பார், இவர் தான் தொகுத்து வழங்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ஷீல்டு வாங்குறதுலாம் ஐயோ மறக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம். ஓகே. இன்றைக்கு உலக நாடுகள் பலவற்றுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் பார்க்காத ஊர் இல்லை, தங்காத ஹோட்டல் இல்லை, மிக பிரமாதமான வாழ்க்கை. நான் ஆரம்ப கட்டத்தில் இந்த இசைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையும் பார்த்தா ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் மாதிரி சிவாஜியோட நெருக்கமாக பழக்கம். ஐயோ அப்பாட்டு தான் கூப்பிடுறது. அண்ணா வந்து இந்த தலைமுறையுடைய முக்கியமான நடிகர்களான விஜய், அஜித் 2 பேரையும் சந்தித்து பேசியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். எல்லாம் அப்பாங்கிற ஸ்தானத்தில் போனோன்னா அந்த மரியாதை இருக்கோம். நம்ம பிரபு பேசுகிற மாதிரி நம்ம பேசிக்க முடியாது. அவங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். என்ன பார்த்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.